வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 2023ஆம் ஆண்டு நம்மள சீட்டி நுனிக்க கொண்டுட்டு போன ஃப்ரெட்டி ஃபஸ்பியர் பொம்மைகள் இப்ப இன்னும் கொடூரமா இன்னும் பவர்ஃபுல்லா வெளிவந்திருக்குது. ரீசெண்டா ஹாலிவுட்ல 5 நைட்ஸ் அட் ஃப்ரெட்டிஸ் படத்தோட 2வது பாகம் வெளிவந்திருக்குது. இந்த படம் முந்தைய பாகத்தை விட பயங்கரமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாகம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. படத்தோட ஹீரோ மைக் தன்னுடைய தங்கச்சி ஏபி கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களை சுத்தி ஃப்ரெட்டி ஃபஸ்பியர் பீஸாஸோட அனிமேட்ரானிக்ஸ் மர்மம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வாட்டி கதை இதுக்கு முன்னாடி பின்னோக்கி போகுது. 1980ல சார்லோட் அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போறாங்க. இப்ப நடக்கிற மர்மத்துக்கும் அந்த பெண்ணோட இறப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையும், படத்துல வர த மரியோனேட் மற்றும் டாய் போன்ற அனிமேட்ரானிக்ஸால என்னென்ன ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படத்துல வர பொம்மைகளோட டிசைன் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்துல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. படத்துல மைக் மற்றும் பெனசா கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல த மரியோனேட் கதாபாத்திரம் உண்மையிலேயே நல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அந்த கதாபாத்திரம் வர காட்சிகளை நீங்க சவுண்டிங் ஒர்க்கோட பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு ஹாரர் ஃபீல நல்லாவே ஏற்படுத்துது. நீங்க 5 நைட்ஸ் அட் ஃப்ரெட்டி கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா, அந்த கேம்ல வர சின்ன சின்ன ஈஸ்டர் எக் ஆகட்டும், லோர் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் இந்த படத்துல நீங்க ரசிப்பீங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. அதனால இந்த படம் ஷார்ட்டாவே இருந்தாலும் ரொம்ப நேரம் ரன் ஆகுற ஒரு ஃபீல இந்த படம் ஏற்படுத்திடுது. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல காட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நகருது, விறுவிறுப்பா மூவ் ஆக மாட்டுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஹாரர் படம். ஹாரர் படம் அப்படின்னாலே ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள் முக்கியம். ஆனா இந்த படத்துல வர ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள் பெரிய ஹாரர் மொமெண்ட்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட ரைட்டிங்க்கு இன்னுமே இவங்க முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.